உங்களால் வழங்கப்படுகின்ற காசோலைகள் மாற்றப்படும் திகதியில் உங்களுடைய நடைமுறை கணக்கில் பணம் இல்லாவிட்டால் இனிமேல் உங்களுக்கு சங்குதான். இலங்கையின் 13வது எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் 2025ஆம் ஆண்டு திருத்தப்பட்டிருக்குது. இந்த திருத்தத்தின் பிரகாரம் உங்களுடைய நடைமுறை கணக்கில் வழங்கப்படுகின்ற காசோலைகளில் மாற்றப்படும் திகதியில் பணம் இல்லாவிட்டால் உங்களுக்கு 2 வருட சிறை தண்டனையும் உங்களால் வழங்கப்பட்ட காசோலையின் பெறுமதிக்கு சமனான ஒரு அபராத தொகையும் விதிக்கப்படும். இந்த நடைமுறை இவ்வளவு காலமுமே மூடப்பட்ட கணக்கில் இருந்து காசோலைகள் வழங்கப்பட்டால் மட்டும்தான் பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் இப்போ இந்த நடைமுறைகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. உங்களால் வழங்கப்பட்ட காசோலைகள் மாற்றப்படும் திகதியில் பணம் இல்லாவிட்டால் இந்த ஓடி என்று சொல்லப்படுகின்ற ஓவர் டிராஃப்டை மீறி உங்களால் காசோலைகள் வழங்கப்பட்டாலோ, மூடப்பட்ட கணக்கில் இருந்து காசோலைகள் வழங்கப்பட்டாலோ, நீதிமன்றத்தில் நிரூபிக்கக்கூடிய நியாயமான காரணங்கள் இன்றி இந்த காசோலைகளுக்கு ஸ்டாப் பேமெண்ட் அடித்தாலோ இந்த அபராத தொகையும் 2 வருட சிறை தண்டனைகளையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெண்டுமே சேர்த்தும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. எனவே தான் நீங்கள் ஒரு நடைமுறை கணக்கை பாவிப்பவராக இருந்தால் நிச்சயமாக இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய கணக்கில் பணம் இல்லாமல் காசோலை வரைதல் என்பது இனிவரும் நாட்களில் நீங்கள் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.